நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வியூகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய வியூகம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்குமா? ஓராண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக இன்னும் நிறைவு செய்கிற இந்த காலகட்டத்தில் வந்திருக்கிறீங்க. அதற்கு முதலில் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எப்படி இருந்தது இந்த ஓராண்டு தலைவர் அனுபவம்? அதோட ஒரு தேர்தலை எதிர்கொள்றதோட தான் நீங்கள் அந்த பொறுப்புக்கே வந்தீங்க. எப்படி இருந்தது அந்த அனுபவம்? மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துட்டோம். அது இந்தியாவிலேயே முதல் மாநிலம் காங்கிரஸுக்கு 100க்கு 100 வெற்றி என்பது 10% விக்டரின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கொடுத்த தொகுதிகளை 9 தமிழ்நாடு, 1 பாண்டிச்சேரி, 10 தொகுதியில் வென்றெடுத்து எங்களுடைய தலைமையிடம் ஒப்படைத்திருக்கிறோம். ஒரு மனநிறைவு, மகிழ்ச்சி. நீங்கள் உள்ள வரும்பொழுது அதாவது 80களுக்கு பிறகு திரு இளையபெருமாளுக்கு பிறகான ஒரு பட்டியலின முக லீடர்ஷிப் அப்படிங்கிறது ஒரு பெரிய வேக்யூமாக இருந்தது. அந்த இடம் இப்போ ஃபில் பண்ணப்பட்டிருக்கா? அது காங்கிரஸ் எப்படி எதிர்கொள்கிறது? அகில இந்திய காங்கிரஸ் தலைமை அதை எப்படி பார்க்கிறது? இல்லை, 45 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க ஒரு நம்பிக்கையோட. இன்னும் ரொம்ப நம்பிக்கையோட பணிகள்லாம் பார்த்து பாராட்டு தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. பணிகள் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றன. இன்னும் அந்த முக்தி அடையும் நிலைன்னு சொல்லுவாங்க. ஒரு அமைப்பு எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா, இந்த என்ன சொல்கிறதுன்னா பின்னோக்கி போகிறது. இது எப்படின்னா அந்த பேட் எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு பின்னோக்கி போகின்ற அல்லது ஒரு கெட்ட அரசியல், இது எல்லாமே இன்றைக்கி ராகுல் காந்தி அவர்கள் வந்த பிறகு நிராகரிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த நிராகரிப்பு என்பது நல்ல சக்திகளை உள்வாங்கணும், கட்சியில் நல்லவர்களை தலைவர்களாக உருவாக்கணும், பேட் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இப்போது தூய்மை பெற்றுட்டு வருது கட்சி இந்தியா முழுவதும். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டிலையும் அகில இந்திய காங்கிரஸுடைய வழிகாட்டுதல் வரை இந்த கிராம கமிட்டி சீரமைத்தல் அப்படின்னா எல்லோரும் ஒதுங்கி இருக்கிறவங்க, சில பேர் வருத்தத்தோடு இருக்கிறவங்க எல்லோரையும் அணுகி பேசி இந்த கிராம கமிட்டியை புனரமைத்தல் வேலையை இப்போ இறங்கியிருக்கோம். அதை சீரமைத்த பிறகு இப்போ ஒரு 40-45 விழுக்காட்டு தரவுகள் வந்திருக்கு. எதிர்பார்த்ததை விட ரொம்ப சிறப்பாக இருக்குது. அவர்களுக்கு எல்லோருக்குமே ஒரு கிராமத்துலேயும் தலைவர், துணைத் தலைவர், பொதுச் செயலாளர், செயலாளர், பொருளாளர் அப்படின்ட்டு ஒரு 6 பொறுப்புகள், 11 செயற்குழு உறுப்பினர்கள், இப்படி ஒரு பிளான் வச்சுருக்கோம். அது போயிட்டுருக்கு. இப்போ இதில் எல்லோருக்குமே கியூஆர் கோடோட ரொம்ப தொழில்நுட்பம் வாய்ந்த ஐடி கார்டு கொடுக்குறோம் வித் ரோப்போட. இப்படி எல்லா கிராமத்துலேயும் முன்னாடி என்ன நினச்சோன்னா கிராம கமிட்டி அமைக்க முடியுமா? அது மிகப்பெரிய சவால் அது. ஆனால் எல்லா தலைவர்களும் ஒன்றிணைந்து எல்லோரும் அவங்கவுங்க காலகட்டத்தில் ஒரு பங்களிப்பை செஞ்சுருக்காங்க, அர்ப்பணிப்பை செஞ்சுருக்காங்க. அவர்கள் இல்லாமல் காங்கிரஸ் பேரியக்கம் கிடையாது. இவர்கள் செஞ்சதெல்லாம் ஒரு முறைப்படுத்தி இன்னும் ஒதுங்கி உள்ளவர்கள், சில பேர் சங்கடத்தில் உள்ளவர்கள்லாம் உள்வாங்கி எல்லோரையும் வச்சுட்டு இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு கிராமத்துக்கு போனால் அந்த அணிகள் அது இதெல்லாம் எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்கள் போட்டால் நாங்களும் போடுவோம், நீங்கள் செய்தால் நாங்களும் செய்வோம்னு போட்டி போட்டுட்டு வேலை நடக்குது. அப்படின்னா காங்கிரஸ் இல்லாமல் இல்லை. காங்கிரஸ் உயிரோட்டத்தோடு எல்லா கிராமங்களிலையும் இருக்குது, எல்லா கிராமங்களிலும் இருக்குது. இப்போ எனக்கு என்ன புதிய தகவல் தினம் நாங்கள் வார் ரூமில் கலெக்ட் பண்ணுறோன்னா, இந்த மாவட்டத்தில் வீக்காக இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த மாவட்டத்தில் கிராம கமிட்டி எழுச்சியாக இருக்குது. அப்போ பிரச்சனைன்னா நான் கண்டுபிடிச்சதில் இந்த கேடர் பேஸ்ட் பார்ட்டியாக இதை மாற்றுவதற்கு என்னென்ன சவால் இருக்கும் நாங்கள் நினச்சோமோ அந்த சவாலே இல்லை. இங்கே தலைவர்கள் ஒரு பக்கமும் கேடர்கள் ஒரு பக்கமும் இருக்குது அப்படின்ட்டு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினாங்க. இது தலைவர்களால் நிர்வகிக்கப்படுகின்ற கட்சி, தொண்டர்கள் இல்லை, கேடர் பேஸ்ட் இல்லை அப்படின்னு. ஆனால் இப்போ உள்ளே போன பேர் தெரியுது கேடர் பேஸ்டு பார்ட்டியாக இருந்திருக்கு. அதை கொஞ்சம் சரி செய்து மேலே கொண்டு வரணும், அவ்வளோதான். கொஞ்சம் ஊக்குவிப்பு செஞ்சோமா அது வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இப்போ பயணம் பண்ணிகிட்ருக்கோம். சத்தியமூர்த்தி பவன் அப்படின்னாலே உங்களுக்கே தெரிந்திருக்கும். தொடர்ந்து சொல்லக்கூடியது அங்கே ஒரு காங்கிரஸ் குழு, அங்கே நிறையா கோஷ்டிகளாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பெயர் தொடர்ந்து ஒரு பிம்பமாகவே கட்டமைக்கப்பட்டுக்கிட்டே இருந்தது. அது இப்போ நீக்கப்பட்டிருக்கிறதா பார்க்குறீங்களா? உங்கள் தலைமை வந்த பிறகு மாறி இருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? இல்லை, எங்கள் ஹைகமாண்ட் கொடுத்துருக்கிறது ஃப்ரீ ஹேண்டு கொடுத்துருக்காங்க, நீங்கள் சுதந்திரமாக பணியாற்றுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் நிறைய அவதூறுகள், இதில் நிறைய கட்டுக்கதைகள், கான்ஸ்பிரசி எல்லாமே வரும். ஆனால் இது எல்லாத்தையும் கூர்ந்து கவனிச்சிட்ருக்கு அகில இந்திய தலைமை.
நாங்கள் செய்கிற பணியும் செஞ்சிட்ருக்கு. என்னென்னலாம் கான்ஸ்பிரசி பண்ணி யார் யார் மூலியமாலாம் என்னென்னலாம் ஒரு கெடுதலான செய்திகளை, கெட்ட செய்திகளை எல்லாம் அனுப்பும்போது அதிகம் பார்த்துட்ருக்கு. அது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணால் உண்மை தான் ஒரு நாளைக்கு வெளியே வரும். வாய்மையே வெல்லுன்ற மாதிரி உண்மை தான் வெற்றி பெறும். அந்த வகையில் இது வரைக்கும் எனக்கு அந்த தொந்தரவு இல்லை, பிரச்சனை இல்லை. எல்லோரும் ஒத்துழைக்கிற மூத்த தலைவர்கள்லாம் ரொம்ப ஒத்துழைப்பு இருக்குது. சில பேரால் முடியல, ஏஜ் ஃபேக்டர் இருக்குது, ஆதரவு கொடுக்குறாங்க, அனுசரணையாக இருக்காங்க, எல்லாத்தையும் முன்னெடுத்து செல்லுங்க அப்படின்றது வாழ்த்து சொல்கிறாங்க. அவருடைய வாழ்த்துக்களோடு தான் பயணம் தொடர்ந்துட்டுருக்கு. அதே மாதிரி நீங்கள் தலைமை பொறுப்புக்கு வந்தபோது உங்களை அறிவித்த உடனே இங்கே சில பேர்லாம் சொன்னாங்க, சத்தியமூர்த்தி பவனில் ஒரே நாளில் உங்களை அகற்றிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் பல செய்திகள் வந்தது, சத்தியமூர்த்தி பவனை வந்து முழுவதுமாக நாங்கள் ஒயிட் வாஷ் பண்ணிட்டு தான் உள்ளே போவோம் அப்படின்லாம் பேசு பொருள் ஆணுச்சு இல்லையா? அந்த மாதிரியா பேசியவர்கள்லாம் எப்படி எதிர்கொண்டார்கள் இந்த ஓராண்ட ஒரு தேர்தல் வெற்றியை நீங்கள் கொடுத்ததுக்கு பிறகு? அது தெரியல எனக்கு. இது மாதிரி சொல்லுவாங்க, அங்கே இவர் அப்படி பேசுகிறாரு, இவர் இப்படி பேசுகிறாரு, நீங்கள் சொன்னதெல்லாம் கூட சொன்னாங்க. ஆனால் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஏன்னா இந்த காலத்தில் வந்து அது மாதிரி ஒரு பிற்போக்குத்தனமான சக்திகள் இருப்பது ரொம்ப குறைவு. அப்படி பிற்போக்குத்தனமான சக்திகள் இருக்காங்க அப்படின்னா அதை ஊக்குவிப்பவர்களும் ஆதரிப்பவர்களும் எவ்வளோ மோசமான தலைவர்களாக இருப்பாங்கன்றத மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணவும் தயாராக இருக்கேன், நிராகரிக்கவும் தயாராக இருக்கேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு நேர்கோடு தான், உழைப்பு, நேர்மை, கட்சியுடைய தொண்டர்களுக்கு விசுவாசமாக இருப்பது. இது மூணையும் உள்வாங்கி தான் நான் என்னுடைய பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்கேன். தமிழ்நாட்டில் இன்றைக்கு கூட்டணி நீங்கள் வந்து அதை இந்தியா கூட்டணியாக சொல்கிறதா இருக்கட்டும் அல்லது திமுக கூட்டணியாக சொல்கிறதா இருக்கட்டும், இன்டாக்டாக ஒரு கூட்டணியை கட்டமைச்சிருக்கிறீங்க. அது இந்த நாடாளுமன்ற தேர்தல் வரை ஒரு வெற்றி ஃபார்முலாவாக இருந்திருக்கு. 2026லையும் இதுவே தொடரும் அப்படிங்கிற இடத்தில் செல்வ பெருந்தகையும் உறுதியாக இருக்கிறாரா? 100% உறுதியாக இருக்கேன். இந்த கூட்டணி தொடரும். இந்த கூட்டணி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கிற இந்தியா கூட்டணி 25 ஆண்டுகளுக்கு தேவை இருக்குது. என்ன தேவை இருக்குன்னா, இன்றைக்கி எல்லாத்தையும் ஒழிச்சிடலாம், ஆனால் அந்த பாசிசத்தை, மதவாத சக்திகளை ஒழிக்க முடியாது. இப்போ இந்த தேசம் அங்கே தான் சிக்கி கொண்டிருக்கு. மதவாத சக்திகள் மத ரீதியாக பிளவுபடுத்துவது, குழப்பங்களை ஏற்படுத்துவது, கலவரங்களை ஏற்படுத்துவது. இப்போ திருப்பரங்குன்றத்தை பார்த்தீங்கன்னா, திருப்பரங்குன்றத்தில் ஒரு மத ரீதியான ஒரு மோதலை உருவாக்குவதற்கு முயற்சி செஞ்சாங்க. ஆனால் தமிழ்நாடு முயற்சி செஞ்சாங்க ஆர்எஸ்எஸ், பிஜேபி. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அதை சரியான முறையில் கையாண்டு முறியடிச்சிட்டார். எல்லாம் அங்கே கலவரம் ஏற்பட்டிருக்கோம். இப்போ சிக்கந்தர் கோவில் திருப்பரங்குன்றத்தில் மேலே இருக்குது, கீழே கந்தர் கோவில், முருகன் கோவில் இருக்குன்னா இது நேத்தி காத்தால் ஆரம்பிச்சது. 100 ஆண்டுகளுக்கு மேலே அங்கே இருக்குது. அது நம்முடைய உயர் நீதிமன்றங்கள், ஐயர் நீதிபதியே கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் ஃபெடரல் கோர்ட் லண்டனில் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. பல நீதிமன்றங்கள் தீர்ப்பு கொடுத்த பிறகும் 100 ஆண்டுகளுக்கு பிறகு இதை கையில் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுதான் மதவாத போக்குன்றது. அப்போ முதல்ல இந்த மதவாத சக்திகளும் இதை வெளியேற்றணும், இதை அகற்றணும், இதை முறியடிக்கணும்னா இந்த இந்தியா கூட்டணி என்பது மாண்புமிகு முதலமைச்சரான தளபதி தலைமையில் 25 ஆண்டுகள் எது இருக்கணுன்றது தான் என்னுடைய விருப்பம், பார்வை. புதிய அணிகள், நீங்கள் கூட இப்போ புதியதாக கட்சி தொடங்கி இருக்கிற விஜய் எல்லாம் வந்து கூட்டணிக்கு வரணும்னு ஒரு அழைப்பு மாதிரி ஒரு செய்தி வந்தது இல்லையா? அது எந்த அளவிற்கான ஒரு அழைப்பா பார்க்கிறது? இல்லை, அதாவது நான் என்ன சொன்னேன்னா, இவர் அன்னைக்கு பரந்தூர் விமான நிலையத்தை, காஞ்சிபுரத்துக்கு என்னுடைய தொகுதி பரந்தூர், அங்கே போகிறார், ஸ்ரீபெரும்புதூருக்கு போகிறாரு. ஸ்ரீபெரும்புதூர் போகும்போது அரசை அட்டாக் பண்ணி தாக்கி பேசுகிறாரு, உங்கள் நிலைப்பாடு என்னான்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இவர் வந்து தமிழ்நாடு அரசை தாக்கி பேசுவதற்கு எந்தவித முகாந்திரமும் கிடையாது. இந்த விமான நிலையம் வந்து அறிவிக்கப்பட்டது ஒன்றிய அரசால் ஃப்ளோரில் அறிவிக்கிறாங்க. அப்போது இது ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்துலையும் திட்டமிட்டு இதோடைய ஸ்கெட்சு, டோபோகிராஃப் எல்லாத்தையும் அனுப்பியிருக்காங்க. அப்போது இவர் பேசுகிற கொள்கை, நாங்கள் பேசுகிற கொள்கை. அவர் அம்பேத்கரை பற்றி பேசுகிறார், நாங்கள் அம்பேத்கரை பற்றி பேசுகிறோம். அவர் பெரியாரை பற்றி பேசுகிறார், நாங்கள் பெரியாரை பற்றி பேசுகிறோம். பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பேசுகிறார், பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பேசுகிறோம். வேலு நாச்சியாரியை பேசுகிறார், அஞ்சலையம்மா நாங்கள் அதெல்லாம் பேசுகிறோம். அப்போ நாங்கள் பேசுகிற அரசியலும் அவர் பேசுகிற அரசியலும் ஒன்றா தான் இருக்குது. ஆனால் அவர் நிலைப்பாடு என்பது எங்களை எதிர்த்தா அவர் யாரை ஆதரிக்க போகிறாரு, அதனால் அதுதானே அரசியல் அப்படின்னு சொன்னேன். உடனே நீங்கள் அழைப்பீங்களான்னாங்க. அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், இந்தியா கூட்டணியுடைய தலைவர் தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர், அவர் தான் முடிவு பண்ணணும்னு சொன்னேன். இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்தில் இந்த கூட்டணி கணக்குகள் என்னவா இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? உங்கள் கூட்டணிக்கு எதிராக ஒரு மாபெரும் கூட்டணியை கட்டமைக்கிறதுக்கான ஒரு வேலை நடந்து கொண்டே இருக்கிறது. அதை எப்படி பார்க்குறீங்க?
இல்லை, இந்தியா கூட்டணி எதிராக தமிழ்நாட்டில் ஏதாவது முயற்சி செய்கிறார்களோ ஒருபோதும் மக்கள் அந்த கூட்டணியை அனுமதிக்க மாட்டார்கள். ஏன்னா இன்னைக்கு இந்த 4 ஆண்டுகளில் வந்து தமிழ்நாடு அரசு செய்திருக்கிற நலத்திட்டங்கள், சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த வாக்குறுதியை 85 விழுக்காடுக்கு மேலே நிறைவேற்றியிருக்காங்க. எல்லாமே வந்து இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு சொல்றப்படுகின்ற இப்போ பெண்களுக்கு வந்து மகளிர் உரிமை தொகை அப்படின்னா ஏறக்குறைய மாதத்துக்கு 1500 கோடி ரூபாய் போகுது. அது அப்போ கஜானால பணம் கிடையாது. ஏற்கனவே பணத்தெல்லாம் எடுத்தாச்சு. இந்த 4 ஆண்டுகளாக எவ்வளோ சிரமப்படுறாங்கன்ட்டு எல்லோருக்கும் தெரியும். வட்டி கட்டுவதற்கே கடன் வாங்கி வட்டி கட்டும் அளவில் தான் 2021 பொறுப்பை புதிய அரசு மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் ஏற்றார். ஆனால் நீங்கள் இவ்வளவோ நிதி சேதாரம், நிதி சுமை இருந்தும் இப்படிப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியுமா எல்லாரும் கேட்டாங்க. மகளிருக்கு வந்து விடியல் பேருந்து பயணமாகட்டும், பால் விலையை குறைக்கிறது, பெட்ரோல் விலையை குறைக்கிறது, அதற்கு பிறகு வந்து நான் 5000 ரூபாய் 4000 ரூபாய் நம்முடைய தேர்தல் முடிஞ்ச உடனே எல்லாவுடைய ரேஷன் அட்டைக்கும் கொடுக்கறது. ஏற்கனவே இபிஎஸ் கொடுக்கல, நாங்கள் வந்தால் கொடுப்போன்னு சொன்ன வாக்குறுதி. இப்போது இந்த வாக்குறுதி நிறைவேற்றுவதற்கு சாத்தியமா அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் நிதி மேலாண்மையோட மாண்புமிகு முதலமைச்சர் அது திறமையாக செயல்பட்டு நிதி சுமை இருந்தாலும் இதை செஞ்சுட்டு வராங்க. இப்போது ஒன்றிய அரசு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமை, நமக்கு கிடைக்க வேண்டிய ஜிஎஸ்டி உரிமை தொகை அதை எதுவும் கொடுக்கறது கிடையாது. கல்விக்கு வந்து பள்ளி கல்வித்துறை வந்து கங்கரன்ஸ் லிஸ்ட்டில் இருந்தாலும் வருடம் வருடம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பிஜேபி ஆட்சியில் வந்து வாஜ்பாய் இருந்தாலும் வாஜ்பாயும் கொடுத்துட்டு இருந்தார். ஆனால் இவங்க வந்து இதை மறுதளிக்கிறாங்க. என்ன காரணம்? புதிய கல்விக் கொள்கை திட்டத்தில் கையெழுத்து போடுங்க, பிஎம்ஸ்டி திட்டத்தில் கையெழுத்து போடுங்க அப்படின்னா இது என்னுடைய மாநிலத்துக்கு ஒத்து வராது, இது சமூக நீதி மாநிலம் அப்படின்னு முதலமைச்சர் சொன்னார்னா நீ இப்படி கையெழுத்து போடலாம், நான் பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா எப்படி அரசு இயங்கும்? ஆனால் இப்படி இருந்தும் தமிழ்நாட்டை நிராகரிச்சியும் திறமையாக முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு அரசை வழிநடத்திட்டு போகிறார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த காலை உணவு திட்டமாகட்டும், தவ புதல்வன் திட்டமாகட்டும், புதுமை பெண்கள் திட்டமாகட்டும், மக்களை தேடி மருத்துவமாகட்டும், இல்லம் தேடி கல்வியாகட்டும், இப்படி லைனாக சொல்லிகிட்டே போகலாம். இந்த திட்டங்கள்லாம் எந்த தேர்தல் வாக்குறுதியில் எங்களுடைய இந்தியா கூட்டணி சொல்லிச்சு? ஒன்றும் சொல்லவே இல்லையே. சொல்லாத வாக்குறுதி இது மக்களுக்கு தேவைன்னா நிதிச்சுமை இருந்தாலும் முடியாது என்றது இல்லை, முடியும் அப்படின்னு சாத்தியப்பட்டு தான் செஞ்சிட்டு இருக்காங்க. ஆகையால இந்த கூட்டணி, இந்த அரசு இதை நிராகரிச்சுட்டு மக்களுக்கு வேற சிந்தனை வரமான்றதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. நீங்க ஒரு இடத்துல திராவிட மாடல் அரசுங்கிறது வந்து காமராஜர் ஆட்சி அப்படிங்கிற ஒப்பீடு ஒன்றை வச்சிருந்தீங்க. அந்த ஒப்பீடு எப்படியான ஒன்று? இல்லை, ஒரு கட்சிக்கும் ஒரு கொள்கை கோட்பாடு இருக்குது, ஒரு தாரக மந்திரம் இருக்குது. இப்போ திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், அவங்க வந்து திராவிட மாடல் ஆட்சின்றாங்க. இப்போ நீங்கள் அதிமுகன்னு கேட்டீங்க அம்மா ஆட்சின்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆர் கூட மறந்துட்டாங்க அவங்க. இப்போ பொது உடைமை கட்சிகள், கம்யூனிஸ்ட்னா லெனினை பற்றி பேசுவாங்க, ஸ்டாலின் பற்றி பேசுவாங்க, காரல் மார்க்ஸை பற்றி பேசுவாங்க. அவங்க சித்தாந்தம் வேறு. இப்போ காங்கிரஸ்னா கீழேருந்து மேலே வரைக்கும் தெரியுது பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி அப்படின்ட்டு. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா ஒரு கட்சிக்கு ஒரு தத்துவம் இருந்தாலும் ஒரு கொள்கை கோட்பாடு இருந்தாலும் இன்றைக்கி நல்லாட்சி நடக்குதுன்னா அது பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி தான். அதை நிராகரிக்க முடியாது. இப்போ நான் பட்டியல் போட்டோம் பாருங்க, தேர்தல் வாக்குறுதியில் என்னென்னலாம் நிறைவேற்றியிருக்காங்களே 85 விழுக்காடுக்கு மேலே. கொடுக்காத வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்காங்கல்ல. காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம் வந்து பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்தது. காலை உணவு திட்டத்தை வந்து குழந்தைகள்லாம் முதலமைச்சர் டூரில் போகும்போது மாண்புமிகு முதலமைச்சர் குழந்தைக்கு சாப்பிட்டேன்னா சாப்பிடலன்றாங்க, காலையில் மதிய உணவு சாப்பிடுவோன்றாங்க. அப்போ காலையில் குழந்தைங்க சாப்பிட்டா தான் கொஞ்சம் மூளையெல்லாம் புத்துணர்வோடு இருக்கும், உடம்பு புத்துணர்வு பெறும் அப்படின்றது உணர்ந்து பண நெருக்கடியிலையும் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவு செஞ்சு காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களே. இது பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி தானே. இதை எப்படி மறுதளிக்க முடியும்? மதிய உணவு பெருந்தலைவர் காமராஜர் போடுறாரு, காலை உணவு மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி போடுறாருன்னா இதுவும் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியை தான் பார்க்குறோம். அதாவது திமுக கூட்டணி மீது வைக்கப்படுகிற விமர்சனம் வந்து திமுக, அதாவது இந்த அரசின் மீது வரக்கூடிய எந்த விமர்சனத்தையும் நீங்க யாருமே ஏற்றுக்கொள்றதில்ல. அதாவது குறிப்பா வந்து எதிர்கட்சிகள் நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்க, நீங்க எல்லாம் மௌனம் காக்கிறீர்கள். திமுக கூட்டணி கட்சிகள் மௌனம் காக்கிறீர்களா அரசை விமர்சி? இல்லைங்க, 2 விஷயம் தான். இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா எதிர்கட்சிகள் வந்து யார் அந்த சார் அப்படின்னு கருப்பு சட்டை போட்டு வந்து தினம் தினம் வந்து கோஷம் போட்டு போகிறாங்க. நான் என்ன கேட்குறேன், யார் அந்த சார்? உங்களுடைய கேள்வி. விமர்சனம் வைக்கிறீங்க. நாங்களும் என்ன சொன்னோம், இந்த சம்பவம் கண்டிக்கத்தக்கது, இனி வரும் காலங்களில் இந்த சம்பவம் ஏற்படுவதற்கு காவல்துறையோ அரசோ அனுமதிக்கக்கூடாது, இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் சொல்கிறோம்.
இது வந்து ஒரு எதிர்க்கட்சிக்கு ஒரு தார்மீக பொறுப்பு, இதை நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் அவதூறு கிளப்பக்கூடாது, உண்மைக்கு புறம்பா பேசக்கூடாது. இவங்க என்ன அவதூறு கிளப்புனாங்க? யார் அந்த சார் சொல்லுங்க, யார் அந்த சார் சொல்லுங்க, யாருக்கிட்ட யார் அந்த சார் அப்படின்னாருன்னா, இவங்க சொல்றவங்க தோழமையோடு இருக்கிற இது பிஜேபியும் சொல்றாங்க. அப்போ ஒரு தொலைபேசியும் கண்ட்ரோல் பண்றது யார்? டெலிகாம் டிபார்ட்மெண்ட். டெலிகாம் டிபார்ட்மெண்ட் தொலைத்தொடர்பு துறை யாருக்கிட்ட இருக்கு? ஒன்றிய அரசு கிட்ட இருக்கு. இப்போ பிஜேபியே தன்னுடைய சர்வர்ல இருந்து பிஎஸ்என்எல்லையோ ஏர்டெல்லையோ எந்த ஃபோன் நிறுவனம் இருக்கோ அதை கூப்பிட்டு இது மிஸ்டு கால் யாரு, அந்த பையன் வந்து அந்த நேரத்தில் ஞானசேகரன் யாருக்கிட்ட பேசினான், யாருக்கிட்ட அலோ சொன்னான், யாருக்கிட்ட யார் அந்த சாருன்னு சொன்னான், எல்லாத்தையும் எடுத்து போட வேண்டியது தானேன்ற. எல்லா தரவுகளையும் போட்டு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், நீங்கள் கண்டுபிடிக்க மறுதளிக்கிறீங்க இல்லை மறுக்கிறீங்கன்னு சொல்ல வேண்டியது தானே. இதை தான் நான் சட்டமன்றத்தில் பேசினேன். யாருக்கிட்ட அவன் பேசினானோ அந்த தரவுகள் சர்வரில் இருக்குது, அதை மறைக்க முடியாது. 7 வருஷம் பார்லிமெண்ட்டில் நம்முடைய சட்டம் திருத்தம் கொண்டு வரும்போது 7 வருடங்கள் புலனாய்வுத்துறை கேட்டால் எல்லா பிரைவேட் டெலிகாமுடைய துறையும் அதை கொடுக்கணுன்ட்டு சட்டம் ஏற்றிருக்கு. அப்படி சட்டம் ஏற்றிருக்கும்போது நீங்கள் 7 ஆண்டுகள் உங்களோட கட்டுப்பாட்டில் இன்னும் இருக்க போகுது, இன்னும் 6.5 ஆண்டுகள் 6.25 ஆண்டுகள் இருக்க போகுது. நீங்கள் எடுத்து போடுங்க, அண்ணாமலை எடுத்து போடட்டும், பிஜேபி தலைவர்கள் எடுத்து போடட்டும், அதிமுக குற்றச்சாட்டு யார் யாரெல்லாம் வைக்கிறாங்களோ, சார் இதுதான் மிஸ்டு கால், இதுதான் டயல்டு கால், இதுதான் ரிசீவ்டு கால், இந்த பையன் இந்த நம்பரில் பேசினான், இந்த நம்பரில் பேசினவர் தான் இந்த சார் சொல்லிட்டு போங்க. அவதூறு கலப்பக்கூடாது. இல்லை, ஒரு ஆட்சியை அவதூறு கலப்பக்கூடாது. அது டென்ஷன் ஆகட்டும், எல்லாம் அவதூறே பேசி எவ்வளோ நேரம் விமர்சனம் பண்ண முடியும்? இப்போ நாங்கள் சொல்கிறோம் 8 மணி நேரம் வேலை 12 மணி நேரம் ஆக்கினாங்க, நாங்கள் வேண்டாம் எதிர்த்தோம். உடனே அவங்க அதை புரிஞ்சுட்டு திரும்ப பெற்றுக்கொண்டார்கள். இப்போ மோட்டார் வாகனங்களுக்கு வரி ஏற்றுறாங்க, இதை நாங்கள் எதிர்க்கிறோம், மக்கள் தாங்க மாட்டாங்க. இபி ஏறும்போது எதிர்க்கிறோம். அப்போ என்ன சொல்கிறாங்க, இது வந்து உதயமின் திட்டம் நாங்கள் கொண்டு வந்ததில்லை, உதயமின் திட்டம் அதிமுக ஆட்சியில் இவங்க கொண்டு வந்தது. உதயமின் திட்டத்தில் இவங்க கையெழுத்து போட வச்சு தான் கண்ட்ரோல் எல்லாம் இப்போ வந்து ஒன்றிய அரசுக்கு போயிடுச்சு அப்படின்றாங்க. அப்போ நாங்கள் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கும். சொல்கிறது 2 விதமாக இருக்குது. மக்களுக்காக சொல்கிறோமா, அரசியலுக்காக சொல்கிறோமா? நாங்கள் சொல்கிறது மக்களுக்காக, குற்றச்சாட்டாகட்டும், குறைபாடுகளாகட்டும், சுட்டி காட்டுறதாகட்டும். அவங்க சொல்கிறது அரசியலுக்காக. 2த்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சி சமீபத்தில் நடந்து முடிந்த டெல்லி தேர்தல் வரை என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்குற ஒரு சூழல் இருக்கு இல்லையா? அது எப்போது அதிலிருந்து மீண்டு வரும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குல்ல? இல்லை, நான் எங்கள் காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டியில் டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி அகில இந்திய தலைவர் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி எல்லோரும் கலந்து பேசுனதெல்லாம் அப்போவே ஒரு புரிதலுக்கு வந்துட்டாங்க. ஒரு மாஸ் பேஸ்டு பார்ட்டியை வந்து கேடர் பேஸ்டு பார்ட்டியாக கொண்டு வரணும், இதை வந்து கேடர் பேஸ்டு பார்ட்டியாக மாற்றணுன்றது தீர்மானமாக கொண்டு வந்து அதோடைய தொடர்ச்சியாக தான் நாங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தோம், இன்னும் வேகமாக பண்ணிகிட்டு இருக்கோம். அது எங்களுக்கு ஒரு சுணக்கங்கள் இருக்கத்தான் செய்யுதாங்க. இவர்கள் ஏன்னா இப்போ இன்றைக்கி தில்லுமுள்ளு பண்ணுவதற்கும் தவறுகள் செய்வதற்கும் உண்மைக்கு புறம்பான வேலைகளை செய்வதற்கும் ஒரு கட்சி தயாருன்னா அந்த கட்சியை தடுத்து நிறுத்துகிற இடத்துல நம்முடைய கேடர் இருக்கணும், பலமாக இருக்கணும். ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டில் எப்படி 400 ஓட்டு இருக்கும்? மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு. 10க்கு 10 100% ஒரு அறை, அந்த முகவரியில் 400 வாக்குகள் இருக்குது. 400 பேர் எப்படி தங்கியிருக்க முடியும்? 400 பேர் எப்படி முகவரி கொடுக்க முடியும்? அப்போ இதை வந்து கண்டுபிடிச்சி சொல்கிற இடத்துல நாங்கள் தவறி விட்டுருக்கோம். புரியுது? அதே நேரத்தில் இது தார்மீகமாக சரியாக பாஜக செய்கிறதுனா தவறு. நீங்கள் குற்றம் பண்ணுறீங்க, ஒருத்தன் குற்றம் பண்ணுறத நீங்கள் தப்புன்னு சொல்லிட்டு கேட்க வேண்டிய தேர்தல் ஆணையம், அங்கே இருக்கிற காவல்துறை, அங்கே இருக்கிற ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், அங்கே கார்பரேஷன் இருந்தாலும் இப்போ நாங்கள் கேட்கலன்றதுனால இது ஜனநாயகத்தை வந்து ஜனநாயகத்துக்கு எதிராக நடக்கிறதுனா வேடிக்கை பார்க்க முடியாது. இது அந்தந்த துறையை சார்ந்தவர்கள் கண்டுபிடிச்சிருக்கணும். இப்போ அதை தான் கெஜ்ரிவால் கண்டுபிடிச்சாரு. எங்கே 100 ஸ்கொயர் ஃபீட்டில் எப்படி வந்து 200 ஓட்டு சேர்த்தீங்க? அப்போ இவங்க எல்லாம் ஹரியானாலேருந்து வந்து சேர்த்துருக்கீங்க, உத்தரப்பிரதேஷ்லேருந்து சேர்ந்துருக்கீங்க, குஜராத்லேருந்து சேர்த்துருக்கீங்கன்னா அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இது கேடர் பேஸ்டு பார்ட்டியாக மாற்றினால்தான் இந்தியா முழுவதும் இது வலிமையான கட்சியாக வருவதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குன்னு எங்கள் அகில இந்திய தலைமை அறிவுறுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் ரொம்ப வேகமாக கேடர் பேஸ்டு பார்ட்டியாக கிராம கமிட்டி, நகராட்சி கமிட்டி, பேரூராட்சி கமிட்டி, மாநகராட்சி கமிட்டி, வட்டார கமிட்டி எல்லாத்தையும் நினைச்சிட்டு கியூஆரோட ஒரு ஐடி கார்டு கொடுக்குறோம். அந்த கமிட்டி போட்டு அனுப்புறதை வெரிஃபை பண்ணுறாங்க. மிஸ்டு கால் வெரிஃபிகேஷன், கிராஸ் வெரிஃபிகேஷன் எல்லாமே நடக்குது. இதுக்கு சட்டமன்ற அமைப்பாளர்கள், நாடாளுமன்ற அமைப்பாளர்கள், பெருங்கோட்டு மண்டல அமைப்பாளர்கள்னு போட்டிருக்கோம். 1000 பேர் இப்போது களத்தில் இருந்து இந்த பணியை பார்த்துட்டு இருக்காங்க.
ஒரு பெரிய இந்திய ஒற்றுமை பயணத்தை இந்தியாவுடைய குறுக்குவற்றில் வந்து ராகுல் காந்தி வந்து போய் மக்களோட மக்களாக இருந்து வந்த பிறகும் இன்னும் அந்த கட்சிக்கான உயிர்ப்பை இன்னும் கொண்டு வருவதற்கான காலம் தேவைப்படுகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி. இல்லை, அது தலைவர் ராகுல் காந்தி மட்டும் உழைத்தால் போதாது. அவர் 24 மணி நேரமும் மக்கள் சிந்தனை, மக்களுடைய பணி. ஒரு நாளைக்கு காஷ்மீருக்கு போகிறாரு, ஒரு நாளைக்கு கேரளா போகிறாரு, ஒரு நாளைக்கு ஆந்திரா போகிறாரு, ஒரு நாளைக்கு குஜராத் போகிறார். சுற்றுப்பயணத்திலேயே இருக்காரு, நாடாளுமன்ற அலுவலர்களை பார்த்துட்டு இருக்காரு, மக்கள் சந்திப்பு செஞ்சிட்டு இருக்காரு. எல்லோருக்கும் அந்த பொறுப்பு வரணும். அது எனக்காகட்டும் எல்லோருக்கும் ஆகட்டும், அது வரணும். அவரை பார்த்தாவது தெரிஞ்சுக்கணும் நாமோ. அது ஒரு மிகப்பெரிய ஒரு முகமாக, குரலாக இந்த தேசத்துக்கு கிடைச்சிருக்க ஒரு கிஃப்ட். அது தலைவர் ராகுல் காந்தி இந்த கட்சி கிடைச்சிருக்கு. இதை பயன்படுத்திட்டு கொண்டு போகணும். இப்போ நாங்கள்லாம் இன்னைக்கு இரவும் பகலுமாக இதே சிந்தனையோடு ஓடிட்டு இருக்கோன்னா, ஒரு மனிதன் உழைத்து கொண்டு இருக்கிறார். நாம் வந்து அவருக்கு நிகராக உழைக்கிறோமோ இல்லையோ, கூடவாது ஓடணும் பக்கத்துலன்னு ஓடிட்டு இருக்கோம். அதனால இது ஓராறு ஆண்டுகளில் மிகப்பெரிய பயன் தரும் என்று முழுமையாக நம்புகிறோம். காங்கிரஸ் மீது பொதுவாக வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டணி கட்சிகள் மீது சவாரி செய்கிறது காங்கிரஸ் அப்படின்னு ஒரு விமர்சனம் இங்கே வைக்கப்படுது இல்லையா? அது கிடையாது. இப்போ வந்து இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா 1% வெற்றி, 2% வெற்றி. இப்போ டெல்லியில் பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவை 70 தொகுதி இருக்குது. இந்த 70 தொகுதியிலையும் எல்லாரும் பார்த்தீங்கன்னா 1%, 1/2%, 2% வெற்றி பெற்றிருக்காங்க பாஜக வேட்பாளர்கள். அப்போ நாங்கள் 6% வாக்குகளை பெற்றிருக்கோம். அப்போ தீர்மானிக்கிற சக்தி யார் இந்த தேர்தலில்? தீர்மானிக்கிற சக்தி காங்கிரஸ். அப்போ இந்த 6% வாக்குகள் கெஜ்ரிவால் வாங்கின வாக்குகளோட கூட்டி பார்த்தால் ஆம் ஆத்மி கட்சி கூட ஏறக்குறைய 60 இடத்துல வெற்றி பெறுறோம். பெரும்பான்மை ஆட்சி அங்கே அமைக்கிற 2 பேரும் சேர்ந்து. அப்போ இதான் விட்டு கொடுத்து போகிறது, ஒரு தோழமை, ஒற்றுமை, இது தேவைன்னு இந்தியா கூட்டணிக்கு இன்னும் வலியுறுத்திட்டு இருக்கோம். அது மகாராஷ்டிராலையும் பார்த்தோம், மத்திய பிரதேசத்துலையும் பார்த்தோம், இப்போ டெல்லி வரைக்கும் பார்க்குறோம். ஒரு பக்கம் அகில இந்திய அளவில் பாஜக எதிர்ப்பு, என்டிஏ கூட்டணிக்கு மாற்றான இந்தியா கூட்டணின்னு ஒன்று கட்டமைக்கிறீங்க. ஆனால் மாநில தேர்தல் வரும்போது, அது கேரளா உட்பட, இல்லை நான் சொன்ன இந்த மற்ற மாநிலங்களுடைய தேர்தல்களில் தனித்து நிற்பதன் மூலமாக காங்கிரஸ் திரும்ப திரும்ப என்ன நிரூபிக்க ட்ரை பண்ணுது? ஏன் இங்கேயும் அதே கூட்டணி அமைச்சிருந்தா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, 60 இடத்துல மீண்டும் நீங்கள் வந்து ஷீலா தீக்ஷித் விட்டுட்டு போன அதே ஆட்சியை மீண்டும் கொண்டு வந்திருக்கலாம், அல்லது திரும்ப அரவிந்த் உங்கள் கூட்டணி கட்சியை ஆட்சியில் வந்திருக்கலாம். ஏன் வந்து அந்த இடம் ஏன் மாநில தேர்தல்னா தவறுது? இல்லை, 2 விஷயம்தான். ஃபஸ்ட்டு வந்து இதை கேடர் பேஸ்டு பார்ட்டியாக வந்து மாற்றி அமைக்கும் புனரமைப்பு பணி நடந்துகிட்ருக்கு இந்தியா முழுவதும். அதை தமிழ்நாடு ரொம்ப வேகமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, புரிதல் இல்லாமல் புரிதல் இருக்குது. இது எல்லா தலைவர்களும் நான் ஏற்கனவே சொன்னது போல தலைவர் ராகுல் காந்திக்கு உண்மையாக அவருடைய உழைப்புக்கு நாமும் கூட சேர்ந்து உழைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு புரிதல் வந்துருச்சுன்னா காங்கிரஸ் பேரியக்கத்தை ஒன்றும் பண்ண முடியாத ஒன்று. இரண்டாவது, காங்கிரஸ் பேரியக்கம் ஆரம்பித்தது இந்த பதவி பவர் கிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பதவி ஒரு ஆட்சியை வந்து பெற்றே தீர வேண்டும், அமைத்தே தீர வேண்டும், கிரிஜெலாம் கிடையாது. இது வந்து ஒரு இந்த தேச விடுதலைக்காக, இந்த நாட்டு விடுதலைக்காக, நாட்டு மக்கள் அனைவரும் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்று ஏற்படுத்தின கட்சி. அந்த கொள்கை, கோட்பாடு, அதோடைய ஜீன்லாம் கண்டினியூட்டி இருக்குது. ஆனால் நியாயமான முறையில், நேர்மையான முறையில் மக்களை சந்திக்கணும் அப்படின்னு தான் காங்கிரஸுடைய கொள்கை, கோட்பாடு. மதவாதத்தை தூண்ட வேண்டும், மத வெறியை தூண்ட வேண்டும், மதவாத சக்திகளோடு சேர்ந்து கொண்டு பிளவுபடுத்த வேண்டும், தேசத்தில் அமைதியை சீர்குலைக்க வேண்டும் அப்படின்லாம் ஒருபோதும் காங்கிரஸில் ஒரு தொண்டை கூட நினைக்க மாட்டான். அப்படின்னா அவன் காங்கிரஸ் தொண்டெல்லாம் இருக்க மாட்டான். ஆனால் இது முழுக்க முழுக்க நேர்மாறாக பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் செஞ்சிட்ருக்கு. ஆர்எஸ்எஸ் உடைய பிஜேபியுடைய இன்னும் தொங்கு சதைகளாக இருக்கிற இயக்கங்கள் இருக்குல்ல, அவங்கெல்லாம் கூட சேர்ந்து செஞ்சிட்ருக்காங்க. ஆகவே இவங்களுக்கு தேசப்பற்றுன்னா என்னான்னு தெரியல. இப்போ காங்கிரஸ் பேர் இயக்கம் எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது? உலகத்திலேயே இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஆயுதங்களில் கூட இல்லாத விடுதலை பெற்ற நாடுதுன்னா இந்தியான்றோம். அகிம்சையிலேயே சாதித்தவர் மகாத்மா காந்தியடிகள். எங்கள் காங்கிரஸ் தலைவர்கள் ஆயுதம் இயந்தாமல் போராடி நாட்டு விடுதலை பெற்றவர்கள். இப்போ இதை போயிட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கிட்ட சொன்னால் அவங்களுக்கு விளங்க தெரியாது. நாங்கள் அப்படி கிடையாது. நாங்கள் மதத்துக்குள்ளே பிரச்சனை பண்ணுவோம், சாதியை பற்றி பேசுவோம், மதத்தை பற்றி பேசுவோம். நாங்கள் எங்கே சாதியை பற்றி பேசுகிறோம், நாங்கள் எங்கே மதத்தை பற்றி பேசுகிறோம்? அதை பற்றி பேசுகிறதில் எல்லோரும் இந்நாட்டு மக்கள், எல்லோருக்கும் எல்லாம், இதான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். எங்கள் கொள்கை கோட்பாடு தான். இதை பிஜேபியை பேச சொல்லுங்கள். உத்தரப்பிரதேசத்தில் 420 தொகுதிகள் இருக்குன்னா 420 தொகுதிகளில் ஒரு தொகுதியில் கூட மைனாரிட்டி கொடுக்கல. இஸ்லாமியருக்கும் கிடையாது, கிறிஸ்தவரும் கிடையாது. அவங்க சொல்கிறாங்க இது இந்துவோட கட்சின்னு. அப்போ நான் யார்?
செல்வ பெருந்தகை இந்து தானே, நான் இந்து, அப்போ நான் இதை ஏற்றுக்கொள்ளுகிறேன்னா இது பிரிவினைவாதம்ன்றேன், இது மத வெறின்னு சொல்கிறேன், இதை மதத்துக்குள்ளேயே பிளவுபடுறது சக்திகள்னு சொல்கிறேன். நம்ம அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதோ அந்த அரசியலமைப்பு சட்டத்தை இவங்க யாருமே வந்து மதிக்கிறதும் இல்லை, ஃபாலோ பண்ணுறதும் இல்லை, இதை ஒரு பொருட்டாக நினைக்கிறது இல்லை. அப்படின்னா இந்த தேசம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? எத்தனை ஆண்டுகள் இப்படி ஏமாற்றியவர்கள் ஆட்சி நடத்த முடியும்? எவ்வளவு நாட்கள் மக்களை ஏமாற்ற முடியும் என்ற ஒரு கேள்வி எழுது. பல நாடுகளில் பல புரட்சிகள் நடந்திருக்கு, பார்த்துருக்கோம். அதுக்கெல்லாம் இவங்க வழி விட்டுறக்கூடாது. தொடர்ந்து நீங்க மதச்சார்பின்மை குறித்து பேசுறீங்க. இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து பிரதான பேசு பொருளா கடந்த தேர்தலில் நீங்க கொண்டுட்டு போனீங்க. ஆனால் அகில இந்திய அளவில் ஆட்சி செய்த உங்களுக்கு கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு தெரியும், மக்கள் தொகை கணக்கெடுப்போ சாதிவாரி கணக்கெடுப்போ மத்திய அரசால் தான் எடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பிரதானமாக தெரியக்கூடிய ஒன்று தான். ஆனால் நீங்கள் வந்து இப்போ கர்நாடகாவில் ஒரு கேஸ்ட் சர்வே பண்ணுறீங்க, தெலுங்கானாவில் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து இது எப்படியான ஒன்றாக இருக்கிறது? இல்லை, ரெண்டு விஷயம். காஸ்ட் சென்சஸ் எடுக்கிறது வந்து ஒன்றிய அரசு தான், அந்த அதிகாரம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான். கேஸ்ட் சர்வே எடுக்கலாம். இப்போ நாங்கள் கர்நாடகாவில் எடுத்தது வந்து கேஸ்ட் சென்சஸ் கிடையாது, கேஸ்ட் சர்வே. அதேமாதிரி தெலுங்கானாவில் இப்போ எடுத்து முடிச்சிருக்கிறோம், கேஸ்ட் சென்சஸ் கிடையாது, கேஸ்ட் சர்வே எடுத்திருக்கோம். 70 கோடி ரூபாய் கிட்ட செலவு பண்ணி எடுத்திருக்காங்க முதல் தவணையாக கட்டமாக. ஆனால் இந்த கேஸ்ட் சென்சஸ் எடுக்கிற அதிகாரமும் யார் எடுக்கணும்னா ஒன்றிய அரசு எடுக்கணும், நரேந்திர மோடி அவருடைய ஆட்சியாக எடுக்கணும். அது ஏன் எடுக்க மறுக்கிறாங்க? அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிறோன்றீங்க, மதிக்கிறோன்றீங்க, அதை வச்சு தான் வணங்கி அவர் முதல் பிரதமராக பொறுப்பேற்றார். அப்படின்னா 2011க்கு பிறகு நம்ம வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிரகாரம் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தலையே. ஏன் நடத்தலை? இதை நடத்தாதனால எத்தனை கோடி மக்கள் வந்து ப்ரொவிஷன் ரேஷன்ஸ் வாங்குவதற்கு நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள், சமூக நீதியின் அடிப்படையில் உரிமைகளை பெறுவதற்கு நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படின்னா நீங்கள் ஏன் வேடிக்கை பார்க்குறீங்கன்றது தான் எங்களுடைய கேள்வி. ஏன் எடுக்கலை? அதை எடுக்கணும் இல்லையா? அதை இங்கே பாமகவில் கேட்டிங்கன்னா தமிழ்நாடு அரசே பண்ணலான்னு அன்புமணி ராமதாஸ் சொல்லுவார். எப்படி பாமக வந்து மாநில அரசு எடுக்க முடியுன்றோம்? அவர் ஒன்றிய அமைச்சராக இருந்தவர். இந்த கேஸ்ட் சென்சஸ் எடுக்கிறது ஒன்றிய அரசு தான் பண்ண முடியும், அங்கேயே நிர்பந்திக்க மாட்டேன்றார். கேட்க வேண்டிய கேள்வி மோடியை பார்த்து கேட்கணும், பாஜக அரசை பார்த்து கேட்கணும். இவர் கூட்டணியில் இருக்கார், போயிட்டு உட்காரணும், உட்காந்து இதை நீங்கள் சர்வே எடுங்க. சமூக நீதிக்காக ஏற்படுத்தப்பட்ட கட்சி இந்த கட்சி, சமூக நீதிக்கு எங்களுக்கு இடமளிங்கன்னு சொல்லணும், சொல்ல மாட்டேன்றாரு. இப்போ தேர்தல் வரும்போது இதுமாரி சமூக நீதி கேஸ்ட் சென்சஸ் நேற்று கூட ஒரு பதில் சொல்லியிருக்காரு. நான் கேட்குறேன், அவர் ஒரு கடிதம் உங்களுக்கு எழுதியிருக்கிறார். டாக்டர் அன்புமணி ராமதாஸ், நீங்கள் இத்தனை ஆண்டு கால அவர்களுடைய போராட்டத்தை, அவர்களோட அரசியலை கொச்சப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் கடிதம் உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். எனக்கு ஐயா ராமதாஸ் ஐயாவே வேண்டிய மாணவர், சின்ன ஐயா வேண்டியமா, அதெல்லாம் வேற. நான் ஒரே ஒரு வார்த்தை தோழமையோடு அவரை கேட்குறேன், சகோதர தட்டுவா கேட்குறேன். நீங்கள் திமுகவுடைய கூட்டணியில் இருந்தீங்க, நிபந்தனையற்ற ஆதரவுன்னு 2006 கடிதம் கொடுத்தீங்க. காங்கிரஸை நிபந்தனையற்ற ஆதரவு, அமைச்சரவையில் பங்கு பெறாமல் ஆதரிச்சாங்க. நீங்கள் ஒன்றிய அரசோடு இருந்தீங்க. அப்போ நீங்கள் 2011 கேஸ்ட் சென்சஸ் நடந்துச்சு. அதற்கு பிறகு நீங்கள் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஜக கூட்டணியில் இருந்திருக்கீங்க. ராஜ்நாத் சிங் வந்தார், அவர் தலைவராக இருக்கும்போது ஒப்பந்தம் போட்டீங்க, தருமபுரியில் நீங்கள் எம்பி ஆனீங்க. அப்போல்லாம் நீங்கள் நினச்சிருந்தா இந்த கேஸ்ட் சென்சஸை 14 கொண்டு வந்திருக்கலாமே, ஏன் கொண்டு வரலாம்? அதான் நான் கேட்குறேன். நீங்கள் அங்கே கேட்க மாட்டேன்றீங்களேன்னு கேட்குறேன். நான் கொச்சப்படுத்தி, நான் எங்கே கொச்சப்படுத்தினேன்? எனக்கும் அவருக்குள்ள உரிமை எனக்கும் உண்டு. நான் அவரில் ஒருத்தனா கேட்குறேன். நான் பாதிக்கப்பட்டவங்க நீங்கள் மட்டும் கிடையாது, நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன். என்னை சார்ந்தவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்னை சார்ந்தவர்கள்னா ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, மைனாரிட்டி எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ என் குரலும் ஒன்று, உன் குரலும் ஒன்று, ஆனால் தோணி தான் வேற மாதிரி இருக்கு. நீங்கள் யாரை பார்த்து கேட்கணும்? இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் இதில் என்ன செய்ய முடியும்? சர்வே எடுக்கலாம். நான் கூட வலியுறுத்திட்டு இருக்கேன், கேஸ்ட் சர்வே எடுங்க அப்படின்னு. இப்போ கேஸ்ட் சர்வே எடுத்து என்ன பண்ண போறீங்க? இப்போ அதே கேள்வி உங்களை நோக்கி வரும்ல. அப்ப நீங்க இது கர்நாடகாவிலேயோ தெலுங்கானாவிலேயோ எடுக்கிறதுடைய நோக்கம் என்ன? பீகார்ல எடுக்கப்பட்டது நீதிமன்றத்தால் வந்து அதற்கு ஒரு தடை இருக்குல்ல? இல்ல, இப்ப பீகார்ல எடுத்தாங்க, அதுக்கும் தடை இருக்கு. கர்நாடகாலையும் வழக்கு போட்டிருக்காங்க, இப்ப தெலுங்கானாலையும் போட போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எங்க தார்மீக அடிப்படையில எனக்கு தெரிஞ்சுக்கணும் என்ன நடக்குது அப்படின்ட்டு அவங்க எடுக்கிறாங்க. இப்ப இங்கேயும் கேஸ்ட் சர்வேக்கு நாங்க வலியுறுத்திட்டு இருக்கோம், சொல்ல போறோம். இப்ப வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடர்கள் கூட, இப்ப இங்க என்னன்னா சட்டமன்ற கூட்டத்தொடரில் போய் பேசி
மக்கள் மத்தியில் போய் பேசி தான் செய்யணும்னு கிடையாது. முதலமைச்சர்கிட்ட போய் நேரடியாக இது செய்யணும், இது மக்கள் நினைக்கிறாங்கன்னா செஞ்சிடுறாரு அவர். அங்கே தான் பேசணும் அப்படிலாம் கிடையாது. ஈவன் எதிர்க்கட்சி இவரே அன்புமணி ராமதாஸ் அவர்களே போய் நேராக போய் பார்த்து இதெல்லாம் இருக்குன்னு சொன்னால் செய்ய போகிறார் அவர். இதை பொதுவெளியில் அரசியலாக்கி இதை அரசியல் ரீதியாக கொண்டு போகிறத விட நீங்கள் ஆக்கப்பூர்வமாக சமூக நீதிக்கு என்னென்ன செய்யணும். இப்போ இதே மாண்பு முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவரை கூப்பிட்டு பெரிய மகாராஜா சேர் போட்டு உட்கார வச்சு, நான் அந்த மாநாட்டுக்கு போயிருந்தேன், பார்வையாளராக பார்த்தேன். இந்த வன்னியர் சமூகத்திற்கு மட்டும் இல்லை, எம்பிசி மோஸ்ட் பேக்வர்ட் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இந்த உரிமையை இடஒதுக்கீட்டை கொடுத்து கலைஞர் அப்படின்னு வாழ்த்தி பேசி நாங்கள் உங்களோட அரணமாக இருக்குன்னு பேசுனவர் பெரிய தானே, பேசினாரா இல்லையா? நான் அதெல்லாம் கேட்டிருக்கேனே. இப்போ அதிமுக இதே அதிமுக தானங்க வந்து குருவியை சுடுற மாதிரி போராளிகளை, வன்னியர் போராளிகளை, வன்னியர் சங்கத்து சார்பாக நடந்த போராட்டங்களில் சுட்டு கொண்டாங்க. அவங்ககிட்டையும் கூட்டணி வைக்கிறீங்க. இவரையும் முத்தமிழறிஞர் கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் இந்த சமூகத்துடைய பாதுகாவலர், நீங்கள் இவரையும் திட்டுறீங்க. இது என்ன அரசியல்? நான் தோழமையோட தான் கேட்குறேன். எனக்கு அவர்கிட்ட கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. நான் கேட்டேன், வேற யாருக்கிட்ட இருக்க உரிமை? எனக்கு அன்புமணி ராமதாஸ் அவரோட நிறைய உரிமை இருக்கு. நான் கேட்பேன், பேசுவேன். இல்ல, ஒரு பக்கம் வந்து இங்க நடக்கக்கூடிய பல பிரச்சனைகள், குறிப்பாக நீங்களும் அந்த பேட்டிகள்ல சொல்றீங்க, தலித்கள் மீது நடக்கக்கூடிய வன்முறைகள் குறித்து இந்த அரசிற்கு நீங்க வந்து தீவிரமா நடவடிக்கை எடுங்கன்னு சொல்றீங்க. ஆனால் கூட்டணி கட்சிகள் மௌனம் காக்கிறது அப்படிங்கிறத தொடர்ந்து எதிர்கட்சிகள், குறிப்பா பாஜக, மற்ற கட்சிகள், அதிமுக, பாமக எல்லாருமே வைக்கிறாங்களே உங்க மேல அந்த குற்றம். இல்ல, வேங்கை வயல்ல நாங்க முதல்ல போய் அந்த கிராமத்துல போய் ஆய்வு பண்ணோம், பார்த்தோம், பேசணும். அதற்கு பிறகு முதலமைச்சர்கிட்ட சொன்னோம், சட்டப்பேரவையில் பேசியிருக்கோம், நடவடிக்கை எடுக்கணும்னுட்டு. ஆனால் இப்படி ஒரு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சுருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது உளமாற மனசார நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனக்கு அதில் சங்கடங்கள் இருக்குது. சொல்ல வேண்டியவங்கிட்ட சொல்லிட்டோம். இதில் இன்னும் மறுபரிசீலனை செய்யுங்க, இன்னும் மறு விசாரணை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. சிபிஐக்கு மாற்றலான்னு வருது. எனக்கு சிபிஐ மேலே துளியும் நம்பிக்கை கிடையாது. சிபிஐ இப்போ யாருடைய கைப்பாவையாக இருக்குன்னு தெரியும். சிபிஐ என் மேலேயே வழக்கு போட்டவங்க தான், 2-3 வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கெல்லாம் அவங்களே முடிச்சு போச்சுன்னுட்டாங்க. ஆகையால் எனக்கு அது மேலே நம்பிக்கையே கிடையாது. நம்ம காவல்துறை திறமையான காவல்துறை, அதை இன்னும் சீர்தூக்கி பார்த்து எல்லாம் அப்பாவி மக்கள் யார் புகார் கொடுத்துருக்காங்க, அந்த கிராமத்தில் இன்னும் அந்த கொந்தளிப்பு இருக்குது, வருத்தங்கள் இருக்குது, இதெல்லாம் சரி பண்ணணும்னு சொல்கிறோம். இப்போ நான் இதை போய் தூக்கிட்டு போய் அரசியல் ஆக்கிட்டு ஆதாயம் தேடுவதற்கு போனேன்னா அது பேர் அரசியல். இப்போ நான் சொல்கிறதுலாம் தோழமையோடு இதை மக்கள் வந்து எந்தவித சங்கடத்துக்கும் ஆளாகக்கூடாது அப்படின்றாங்க. இப்போ என்ன பண்ணாங்க, இன்னும் ஒரு சிபிஐக்கு போச்சுன்னா என்ன பண்ண போகிறாங்க, இன்னும் அதை அரசியலாக்கி இன்னும் 5-10 பேரை சேர்த்து இன்னும் அவமானப்படுத்த தான் போகிறாங்க. அதை அதனால் எதையுமே வந்து தீர விசாரிக்காமல் தெளிவு இல்லாமல் பேசுவது அரசியல். மக்களுக்கு எது தேவையோ நம்ம அதை செய்யணும். அதான் எங்களுடைய பார்வை. ஈரோடு கிழக்கு ஒரு பக்கம் இந்தியா கூட்டணி இப்போ வெற்றி பெற்றிருக்கிறது, திமுக வேட்பாளர். ஆனால் ஈரோடு கிழக்கு காங்கிரஸ் தொகுதியாக இருந்து அது திமுகவிற்கு இப்போ நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. அது எப்படியாக ஒன்றாக நடந்தது? இல்லை, ஒரு தொகுதியில் வந்து 3 தேர்தல் என்பது இதான் முதல் முறை நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டு வரலாறுல. ஒரு தொகுதிக்கு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 5 ஆண்டுகளுக்கு வந்து 3 தேர்தல் நடந்திருக்கு. 2021 பொது தேர்தல், 23 இடைத்தேர்தல், இப்பொழுது 25 இடைத்தேர்தல். இன்னும் 10 மாதங்கள் தான் இந்த ஆட்சி வந்து காலங்கள் இருக்குது. ஜனவரியில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ பிப்ரவரி ஆகிப்போச்சு. நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா தேர்தல் காலத்துக்கு பிப்ரவரியிலலாம் போயிடுவாங்க. இந்த 10 மாத காலங்களுக்கு எல்லாருக்கும் அவங்களுக்கு ஒரு சலிப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அவங்க சொன்னது. அப்போ மாண்பு முதலமைச்சர் கேட்டார், இது மாதிரி இந்த முறை திமுக நிற்கட்டும், தோழமை கட்சிகள்லாம் நான் சரி பண்ணீங்களும் சொல்லுங்கன்னா அகில இந்திய தலைமைக்கிட்ட பேசினாங்க. அகில இந்திய தலைமை என்னை கேட்டாங்க. அப்போது அவங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. ஒரு உறவு, நெல் உறவு இருக்கிறதுனால, இந்த நட்பு தூய்மையாக இருக்கிறதுனால ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. அப்போது அகில இந்திய காங்கிரஸ் தலைமை இந்த 10 மாதங்கள் தானே, நம்ம தோழமை தானே கேட்குறாங்க, விட்டு கொடுக்கலாமான்னு, நீங்கள் முடிவெடுத்தா சரின்னு விட்டு கொடுத்தாங்க. நான் அறிக்கை கொடுத்துட்டேன். இதில் எங்களுக்கு எந்த நெருடலும் கிடையாது, எங்கள் தோழர்களுக்கும் யாருக்குமே. இப்போ என்னன்னா, அடுத்த தேர்தலில் நாங்கள் ஒன்று விட்டு கொடுத்தோம், ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னா கொடுக்க போகிறாங்க. 1 கொடுத்து 2 பெறுவது தான் தோழமை. அந்த மாதிரியான ஒரு கால்குலேஷன் இருக்கா? அப்ப எத்தனை தொகுதிகள், 1, 2ங்கிறது இந்த ஒற்றை தொகுதிக்கு பொருந்துமா, அல்லது நீங்க 2021 வாங்கினதை இரட்டிப்பா கேட்கறது பொருந்துமா? அதெல்லாம் அகில இந்திய தலைமை தான் முடிவு பண்ணுவாங்க. எப்பவுமே தேசிய கட்சியில வந்து தொகுதிகளை தீர்மானிப்பது எல்லாமே வந்து அகில இந்திய தலைமை தான். எங்களை பொறுத்த வரைக்கும் உறவு என்பது ஒரு தூய்மையான உறவா திமுக கிட்ட. இப்போ எல்லாத்தையும் மீறி பார்த்தீங்களா, அரசியல் அதிகாரங்கள் எல்லாத்தையும் பார்த்து
இந்த தேசத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்கு, நடந்துட்டே இருக்கு. எங்க பார்த்தாலும் மத கலவரங்கள், மதவெறி செயல். ஒரு ஆளுநரே தன்னுடைய எல்லையை மீறி கோவிலுக்குள்ள போயிட்டு அயோத்தி மண்டபத்தில் போயிட்டு அரசியல் செய்கிறாரு, கல்வி நிறுவனங்களில் போய் அரசியல் செய்கிறாருன்னா இது எங்கே போயிட்டு இருக்கு? பாஜக, ஆர்எஸ்எஸ் இதை மீறி அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் அரசியலமைப்பு சட்டத்தின் பால் பொறுப்பு ஏற்றவங்களே அத்துமீறி போகிறாங்க, அளவுக்கு மீறி போகிறாங்க. அப்போ அளவுகள்லாம் கிடையாது, நாங்கள் எங்கே வேணாலும் போவோம் அப்படின்றாங்க. அப்போ எங்களுக்கு இதுதான் முன்னாடி தருது, இந்த ஆபத்தை தவிர்க்க வேண்டும், இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும். அப்படின்னா மீதி எல்லாம் அந்த கூட்டணி தொகுதிகள்லாம் செகண்டரியாக தான் தெரியுது. ஏன்னா இங்கே காங்கிரஸ் பேரியக்கம் ஏற்படுத்தப்பட்டது வந்து எத்தனை தொகுதிகளை பெறணும், எந்த மாநிலங்கள் ஆட்சி அமைக்கணும்லாம் காங்கிரஸ் பேரியக்கம் வந்து ஆரம்பித்து வைக்கலை. மகாத்மா காந்தியோட கொள்கை கோட்பாடும் அது கிடையாது. அதே நேரத்தில் நாங்கள் சாவடியும் சத்திரமும் நடத்தலை. எங்களுக்குன்னு உடைய உரிமை நியாயமான முறையில், கண்ணியமான முறையில் எங்கள் தோழர்களுக்கு நாங்கள் வாங்கி தரோன்றது அந்த முயற்சியில் இறங்குவோம். ஆனால் இன்னைக்கு எல்லாத்தையும் விட மேலோங்கி நிற்கிற பிரச்சனை மதவாத பிரச்சனை, சாதியவாத பிரச்சனை. இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே வந்து மூல கருத்தா பாஜக என்ற ஒரு கட்சி, ஆர்எஸ்எஸ். இப்படி ஒரு பாஜக பூச்சாண்டியை நீங்க காமிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, எல்லாவற்றிற்கும் அதையே முன்னிறுத்துறீங்க. இங்க இருக்கிற பிரச்சனைகளை பேசினாலும் அதையே முன்னிறுத்தி உங்களுடைய ஒற்றுமைங்கிறது அந்த ஒற்றை புள்ளியை வச்சே மற்ற எல்லா விஷயத்தையும் மடைமாற்றுறீங்கன்னு பாஜக உங்கள் மீது, அதாவது இந்தியா கூட்டணி மீதும் திமுக மீதும், அதாவது திமுக கூட்டணி தமிழ்நாட்டிலையும் உங்கள் மேல ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. இல்லைங்க, இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவரை பற்றி பேசுனீங்க. எங்களுக்கு அவங்களுக்கு ஒன்றுமே தோழமை இருக்கு, கருத்து பரிமாற்றம் இருக்கலாம். நான் ஒன்று பேசலாம், அவர் ஒன்று பேசலாம். ஆனால் பாஜக அப்படி கிடையாது. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி போயிட்டு நீங்கள் என்ன உணவு சாப்பிடணும்னு சொன்னாங்களா? வேற எந்த கட்சியாவது நீ என்ன ஏங்க நீ நான் சொல்கிற உணவு நீ சாப்பிடுன்னு சொன்னாங்களா? நான் சொல்கிற உடையை நீ உடுத்துன்னு சொன்னாங்களா? நான் சொல்கிற மொழியை நீ கற்றுக்கன்னு சொன்னாங்களா? அப்படி சொல்லலையே. ஆனால் சொல்கிறது யாரு? பாஜகவும் பாஜகவை சார்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க. என் உணவு, என் கொள்கை, என் கோட்பாடு, என் கலாச்சாரம், என் பண்பாடு, என் மூதாதையர்னு சொல்லி கொடுத்தது. நான் எந்த கறி வேணாலும் சாப்பிடுவேன், எந்த உணவுனாலும் சாப்பிடு. நீங்கள் என்ன சொல்கிற, அடிக்கிறிய என்ன? நீ இதை சாப்பிட்டா உன்னை கையை காலை ஒடிச்சிருவேன்ற. நான் குர்தா போட்டுட்டு போவேன், ஜீன்ஸ் போட்டுட்டு போவேன், டிஷர்ட் போட்டுவேன், என்னுடைய உரிமை. எனக்கு எல்லா உரிமையும் உண்டு அரசியலமைப்பு சட்டத்தில். நீ ஜீன்ஸ் போடக்கூடாது பெண்கள்ன்ற, குர்தா போடக்கூடாதுன்ற, நீ யார் சொல்கிறதுக்கு? அப்போ இது மிகப்பெரிய ஆபத்தில் இந்த தேசத்திற்கு. பக்ரைன கோயத்திலே மாறி போச்சு. ஆனால் இது இந்தியாவில் இந்த கலாச்சாரத்தை கொண்டு வரது யார்? பாஜக தானே கொண்டு வராங்க, ஆர்எஸ்எஸ் தானே கொண்டு வராங்க. என்னுடைய குழந்தைகள், என்னுடைய அண்ணன், தம்பி, தங்கை எல்லோரும் வந்து லவ் பண்ணுவாங்க, காதலிப்பாங்க. அவங்களுக்கு எல்லா அடிப்படை உரிமையும் உண்டு. பார்க்கில் உட்காந்துருப்பாங்க, ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து. உடனே போய் அடிக்கிறவங்கள, என் குழந்தைங்களை போயிட்டு நீ யார் அடிக்கிறதுக்கு? உனக்கு யாரும் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? உன் கட்சியுடைய கொள்கை தானா? இதுக்காக தான் நீ ஆர்எஸ்எஸ்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கியா? இதுக்காக தான் பிஜேபி ஆரம்பிச்சிருக்கியா? எங்கள் பிள்ளைகள் எங்கே வேணாலும் போவாங்க, சுதந்திர பறவைகள் அவங்க. என் குழந்தைகள் முடிவு பண்ணும் அவங்க வாழ்க்கை என்னன்னுட்டு. நீ யார் முடிவு பண்ணுறதுக்கு? நீ எதுக்கு ஹோட்டலில் இருந்தால் அடிக்கிற, பார்க்கில் இருந்தால் அடிக்கிற, பொதுவெளியில் இருந்தால் அடிக்கிற? நீ யாருன்னு கேட்குறேன் நான். பேட்டி கொடுக்க 2 பேரையும் வச்சு பேச வைக்கிறிய. இது எவ்வளோ பெரிய அநீதி இது. இந்த தேசத்திற்கே விரோதமான செயல், மானுடத்திற்கு விரோதமான செயல் தானே பாஜகவும் ஆர்எஸ்எஸ் பண்ணிட்டு இருக்கு. கேட்டால் இவங்க என்ன சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் இல்லை, கர்நாடகாவில் இருக்கு, அங்கே இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரீங்க. காங்கிரஸ் உடைய வாக்கு வங்கி இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் 10.67% நீங்க வாங்கியிருக்கிறீங்க இல்லையா? இது காங்கிரஸ் உடைய வாக்கு வங்கிங்கிறது மதச்சார்பின்மை, சிறுபான்மையினர்களுடைய வாக்கு வங்கியும் உள்ளடக்கிய, ஓபிசி பட்டியலினத்த வாக்கு வங்கிகளை உள்ளடக்கிய ஒன்று. ஆனால் இப்போ புதியதாக வந்திருக்கக்கூடிய ஃபேக்டர், இப்போ தாவேகா விஜய் உள்ள வராரு 2026 தேர்தலில். ஒருவேளை அதிமுக தனித்தே நிற்கிறது, பாஜகவோட கூட்டணி இல்லாமல் அவங்க தனித்தே நிற்கணும்னா அவங்க இன்னைக்கு வரைக்கும், இந்த நிமிடம் வரைக்கும் அவங்க அந்த ஸ்டாண்டில் இருக்கிறாங்க. இப்படிங்கிறதையெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுடைய வாக்குகள் சிதறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்குறீங்களா? எப்படி பார்க்குறீங்க? எங்கள் வாக்குகள் ஏன் சிதறும்? எங்கள் வாக்குகள் சிதறத இது இன்டாக்டாக இருக்குது. ஏன்னா எங்களுடைய கொள்கை கோட்பாடு எல்லாமே, இப்போ பொது உடைமை கட்சிகள் கம்யூனிஸ்ட்னா அவங்களுக்கு ஒரு கொள்கை கோட்பாடு இருக்குது, விடுதலை சிறுத்தைனா அவங்களுக்கு ஒரு கொள்கை கோட்பாடு, மதிமுகனா ஒரு கொள்கை கோட்பாடு, அதேமாதிரி ஐயுஎம்எல் ஆகட்டும், மனிதநேய மக்கள் கட்சி ஆகட்டும், திரு வேல்முருகன் நடத்துகிற கட்சி, எல்லாருக்கும் ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கும். காங்கிரஸ் பேரியக்கத்துக்கு சொல்லவே வேணாம், ரொம்ப உறுதியான கொள்கை கோட்பாடில் இருக்கிறவங்க. இப்போ இந்த கொள்கை கோட்பாடை நோக்கி இருக்கிற வாக்கு வங்கி 0.1% கூட அங்கே போகாது.
எப்படி போகும்? நீங்களே குறிப்பிட்டீங்க விஜயும் இதே கோட்பாடை பேசுறாரு, எங்க கோட்பாடை தானே பேசுறாரு அப்படின்னு. அது எங்க கூட இருந்து பேசினா அது எடுப்படும், எங்களுக்கு எதிராக பேசினா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. 2 விஷயம்தான். இப்போ ஆந்திராவில் வந்து 2009 நினைக்கிறேன், 2009 தேர்தல் நடந்துச்சு. தேர்தல் நடந்தப்போ என்ன சொன்னாங்க, 2004 ராஜசேகர் ரெட்டி பெருவாரியான மக்களுடைய ஆசி பெற்ற முதலமைச்சராக ஆகிட்டார். 2009 என்ன சொன்னாங்கன்னா, ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, முதலமைச்சர் ஆக மாட்டார் அப்படின்னாங்க. அப்போ பிரஜாய ராஜ்யன்னு ஒரு கட்சி உருவாச்சு. உருவான உடனே அங்கே சிரஞ்சீவி தலைவராக வந்து கட்சி ஆரம்பித்தார். எல்லோரும் என்ன நினைச்சாங்கன்னா, சந்திரபாபு நாயுடு தான் வெற்றி பெற போறார். ஆனால் உண்மை ஆன்டி இன்கம்பன்சி அங்கே இருந்துச்சு. அவருக்கு எதிராக 1-2% உருவாச்சு. அது எல்லாத்தையும் யார் வாங்கினதுன்னா சந்திரபாபு நாயுடு மனம் மாற்றம் செய்யப்பட்டு சிரஞ்சீவி வாங்கிட்டார். 2வது முறை முதலமைச்சர் ஆனார். இப்போ விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறதும் விஜய் களத்தில் நிற்கிறதும் இது இந்தியா கூட்டணிக்கும் குறிப்பாக எங்களுக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சியான செய்தி தான். இதில் வருத்தமே கிடையாது. அவர் நிரூபிக்கட்டும் எவ்வளோ வாக்கு வங்கி வச்சிருக்காரு அப்படின்னு, எத்தனை சதவீதம் பெற போறாருன்னு. அவருக்கு ஒய் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் அதிமுக வந்து இதை பாஜக இழுக்க முயற்சிக்குது அவரை அப்படின்ற மாதிரியெல்லாம் கருத்து முன்வைக்கிறாங்க. அதான் சொல்கிறேன், எல்லா சித்து விளையாட்டுகளும் செய்வாங்க. இப்போ வந்து அதிமுக உடைய உள்கட்சி பிரச்சனையை வந்து ஒரு தீர்ப்பு இருக்கு, தேர்தல் ஆணையம் விசாரிக்கலான்னு. இது பின்னாடி அவங்க இல்லையா? இந்த சித்து விளையாட்டை வந்து ஆரம்பித்து வச்சவங்க யார், முடிக்க போகிறவங்க யார், எல்லோருக்கும் எல்லாம் தெரியும். மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அதை என்ன நடக்குதுரா அந்த நாட்டில் நல்லா வேடிக்கை பார்க்குறாங்க. முன்னாடியெல்லாம் சில ஆட்சி நடந்துச்சு, காங்கிரஸ் ஆட்சி இருந்தது, அதுக்கு முன்னாடி ஜனதா ஆட்சி நடந்துச்சு, ஈவன் வாஜ்பாய் ஆட்சி நடந்தது. வாஜ்பாய் ஆட்சி கண்ணியமான ஆட்சின்னு தான் மக்கள் சொல்கிறாங்க. அதற்கு பிறகு என்ன நடந்துச்சு? அதே வாஜ்பாய் இந்த நரேந்திர மோடி மேலே கோபமாக தானே இருந்தார், கோச்சிட்டு தானே போயிட்டார் அவர். அந்த கூட்டத்தில் கூட வாக்குகள் போடும்போது கூட எதிராக தானே போட்டாங்க. வெங்கையா நாயுடு ஒரு இன்டர்வியூலே சொல்கிறாரு, அதை இதுவரை ₹1 கூட என் மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு ஒரு தலைப்பு செய்தியா கூட வராம நான் ஆட்சி செஞ்சிருக்கிறது தான் என்னுடைய ஆட்சியிலேயே பெருமிதம்ங்கிறாதே பிரதமர். பல ஊழல் நடந்திருக்குங்க. 1 வேளை 2 வேளை. ஒன்று சொல்கிறேன், துவாரகா சாலை உத்தரப்பிரதேசத்தில். இப்போ நான் சொன்னால் செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தான் பேசுவார். இப்போ வேற யாருன்னா சொன்னால் இவங்க சார்ந்தவர்கள்னு சொல்லுவாங்க. துவாரகா ஊழலை வந்து 12 கோடி ரூபாயில் பொறுத்து 250 கோடி ரூபாய் கிலோமீட்டர் போட்டுன்னு சொன்னது யார்? அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் தானே சொன்னாங்க. சிஏஜியோட ரிப்போர்ட். இவர்கள் கட்டிய பாலங்கள், இவர்கள் கட்டிய நீர்த்தேக்கங்கள் எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு, தரம் இல்லைன்னு சொன்னது சிஏஜி ரிப்போர்ட். இப்போ நாங்கள் சொன்னால் காங்கிரஸ்காரர் எதிர்கட்சி இவங்க இப்படி தான் குற்றம் சாட்டுவாங்க. கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ரிப்போர்ட்டில் சொல்லுது என்னென்ன ஊழல் நடந்திருக்குன்னு. எல்லாம் பொது வெளியில் இருக்குது, எடுத்து பாருங்கள். ஊழல் மலிந்த ஆட்சி பாஜக ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆட்சி ஊழல் மலிந்த ஆட்சி மட்டும் இல்லை, 1-2 நபருக்கான ஆட்சி. அம்பானிக்கான ஆட்சி, அதானிக்கான ஆட்சி. உலகம் முழுவதும் எங்கே என்ன வியாபாரம் நடந்தாலும் அதில் அதானி இருப்பார், அம்பானி இருப்பாங்க. முழுவதும் இந்த ஆட்சி என்பது, இந்த நாடு என்பது 2 பேர்கிட்ட தூக்கி கொடுத்துருக்கு. அவங்க தான் இதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. விலைவாசி கட்டுப்படுத்துறது அவங்க தான், ஷேர் மார்க்கெட்டை கட்டுப்படுத்துறது அவங்க தான். இப்போ இண்டன்பெர்க் அறிக்கை வந்தது, இண்டன்பெர்க் அறிக்கை மேலே வந்து ஜேபிசி வைங்க, ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி வைங்கன்னு எல்லா எதிர்கட்சிகளும் சத்தம் போட்டாங்க. ஏன் வைக்கல? அதில் ஒன்றுமே இல்லை, நேர்மையானவங்கன்னா வச்சுட்டு போக வேண்டியதானே. அந்த நிறுவனமே இன்றைக்கு இல்லை அப்படின்றத வைக்கிறாங்கல்ல. ஹிண்டன்பெர்க் நிறுவனமே இன்றைக்கு, அந்த ஹிண்டன்பெர்க் நிறுவனம் சொல்லும் போது இருந்துச்சு, இப்போ தான் இல்லை, கடந்த மாதங்களுக்கு முன்னாடி தான் இல்லை. அதையும் வந்து இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னு தெரியாது. சரி, அப்போது அதானி என்பவர் யார்? அதானிக்கும் திரு மோடி அவர்களுக்கும், நரேந்திர மோடி பிரதமருக்கும் இல்லை உறவு என்னன்றது எல்லோருக்கும் தெரியும். எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் பேசிட்டு வர்றாரு, மக்கள் மன்றத்தில் பேசிட்டு வர்றாரு. ஆனால் ஒரு அமெரிக்காவுடைய நீதிமன்றமே அதை குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சுருக்காங்க. எல்லா அதிகாரிகளுக்கும் கையூட்டு கொடுத்து லஞ்சம் கொடுத்து தொழில்களை பெறுறாங்க, குறுக்கோயிலை செய்கிறாங்க. இது வரைக்கும் என் வாய் திறக்காமல் இருக்காங்க. சொல்ல வேண்டியதானே, நரேந்திர மோடி அவர்களுக்கும் இந்த நிறுவனத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லணும், இல்லைன்னா நிரபராதின்னு சொல்லணும், ஏதாவது சொல்லணும்ல. அப்புறம் எப்படி இதை ஊழலற்ற ஆட்சின்னு சொல்ல முடியும்?
ஐபேக் வந்து பிரசாந்த் கிஷோருடைய அந்த நிறுவனம் விஜயுடைய தாவேகா கட்சியுடைய ஒரு ஒப்பந்தம். அது வழக்கமாக கடந்த காலங்களில் அவங்க மற்ற கட்சிகளோட போட்டிருக்காங்க. திமுக உட்பட, பாஜக உட்பட பல கட்சிகளோட, ஜெகன்மோகன் ரெட்டியோட, இப்படின்னு பல கட்சிகளோட. இதை ஒரு வியாபார கணக்கு மட்டும்தான் அப்படின்னு நீங்க பார்க்கிறதா பேட்டியில சொல்றீங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அவருக்கு 200 கோடி 300 கோடி கொடுத்தா அவர் வேலை பார்க்க போறாரு. இப்போ விஜய்க்கு பணம் கொடுப்பதற்கு சில பேர் சேர்ந்துருக்காங்க. இதுக்கு பேர் வியாபாரம் இல்லாமல் என்னது? இப்போ அதிமுகவும் பிரசாந்த் கிஷோரை வந்து அப்பாயின்ட் பண்ணதா தகவல்கள் இருக்குது. அவங்களும் அட்வான்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க, அவங்களும் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க, தகவல் வந்துட்டுருக்கு. ஆனால் இது வியாபாரம் இல்லாமல் என்னது? இப்போ நாங்கள் அது மாதிரி தமிழ்நாட்டில் வேறு யாரையும் வச்சுக்கலையே. எங்களுக்கு எந்த பிரசாந்த் கிஷோரும் தெரியாது, யாருமே தெரியாது. நாங்கள் எங்களுடைய தோழர்கள், தொண்டர்கள், தலைவர்களை வச்சு தேர்தல் நடத்திக்க போகிறோம். தமிழ்நாட்டில் இல்லை, மற்ற இப்போ கர்நாடகாவில் வந்து நீங்களும் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் வச்சு, வார் ரூம்லாம் வச்சு தானே பண்ணீங்க? இப்போ நாங்களும் வார் ரூம் வச்சுருக்கோம், எங்கள் தோழர்கள் வேலை பார்க்குறாங்க. நாங்களும் ஒரு நவீனமான வார் ரூம் வச்சுருக்கோம், ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி திறந்துருக்கோம் தேர்தலுக்காக. எல்லாமே வேலை பார்க்குறாங்க. அது என்ன ஒரு பிரசாந்த் கிஷோர்ன்ற பிம்பம், அந்த பிரசாந்த் கிஷோர் பீகாரில் அவருடைய ஸ்ட்ராட்டஜி அவருக்கே உதவி பண்ணாமல் போயிடுச்சு. அவரால் வெற்றி பெற முடியலையே. அவர் உண்மையிலேயே ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னா பீகாரில் அவர் தேர்தலில் நின்னார், அவர் வெற்றி பெற்றிருக்கணும். இல்லை அவர் வெற்றி பெற்ற கட்சி வெற்றி பெற்றிருக்கணும். யாருமே வெற்றி பெறல, டெபாசிட் கூட வாங்கலை. அப்போ அவருடைய வியூகம் என்ன வியூகம்? அது தொழில் ரீதியாக பணம் உள்ளவர்கள் பணம் கொடுக்குறாங்க, நான் அதை ஸ்பான்சர் பண்ணுறேன், இவர் அப்பாயின்ட் பண்ணி தரேன்றாங்க, அது நடந்துட்டு இருக்கு. அதான் சொன்ன வணிக ரீதியானது. அப்படி 2026 களம் எப்படியா இருக்கும்? ஏன்னா ஈரோடு கிழக்கு ஒரு வித்தியாசமான களத்தை பார்த்துச்சு. திடீர்னு பெரியார் எதிர்ப்பு ஒரு பேசுபொருளாக இங்கே மாறியது. திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு களமாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பார்க்க முடிஞ்சது. அப்படி ஏதாவது இப்படியான ஒரு சித்தாந்த ஒரு களமாக மாறும், முரண்களுடனான ஒரு களமாக மாறும்னு பார்க்குறீங்களா 2026? இல்லை, முரண்கள் இருக்க வேண்டியதான். முரண்கள் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. ஆனால் வந்து அந்த முரண்களுக்கு ஒரு அளவுகோல் உண்டு. இதுக்கு பேர் என்ன முரண்? இதெல்லாம் வந்து துரோகம். இது ஒரு 95 ஆண்டுகள் வரை ஒரு கிழமை எதையும் எதிர்பார்க்காம இந்த தமிழ் சமூகத்துக்காக குரல் கொடுத்து மறைந்திருக்கிறாருன்னா அது வரலாறு. இப்போ நீத்தார் பெருமைன்னு சொல்லுவாங்க நம்ம தமிழில். நீத்தார் பெருமைன்னா என்னன்னு தெரியாத தான் பேசுகிறாங்க. இதெல்லாம் ஒருத்தர் இறந்து போயிட்டார். இறந்து போன ஒரு சாதாரண மனிதரில் ஒரு மாமனிதர் இந்த சமூகத்திற்காக தன்னுடைய உயிரையே கொடையாக கொடுத்து மூத்திர பையை பிடிச்சிட்டு போயிட்டு ஊராக போய் பிரச்சாரம் பண்ணார். முற்போக்கு சிந்தனைகளை விதைச்சார். அந்த முற்போக்கு சிந்தனையை விதைச்சிட்டு பிற்போக்கு சிந்தனையை பில்லுக்கு தள்ள வச்சு தான் இன்றைக்கி எங்களை மாதிரி ஆட்கள்லாம் வந்து இந்த அவையில் உட்காந்து பேச முடியுது. அவரை போயிட்டு நீ அவதூறு பேசுகிறதுக்கு என்ன காரணம்? இப்போ இவ்வளோ காலமாக பேசலையே, திடீர்னு ஈரோடு தேர்தலுக்கு முன்னாடி பேசுகிறீங்க. இது பின்னணியில் யார் இருக்காங்க? யார் யாரெல்லாம் பேச முடியலையோ அவங்க ஒன்று பேச வைக்கிறாங்க, நீங்கள் பேசுகிறீங்க. ஒன்று. ரெண்டாவது, அவர் இதை சார்ந்தவர், அந்த மாநிலத்தை சார்ந்தவர், இந்த சாதி. எந்த மாநிலத்தை சார்ந்தாலும் எந்த சாதியை சார்ந்தாலும் தமிழ் சமூகத்துக்கு மட்டும்தானே உழைச்சிட்டு போனார். கடைசி வரை அவர் தமிழை தானே வாழ்ந்துட்டு போனார். தமிழ் சமூகம் தானே என்னுடைய பார்வையே, என்னுடைய மக்கள் அப்படின்னு சொன்னவர். அவரை பற்றி இன்றைக்கி குறை சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? இதே வாய் தானே கொஞ்சம் நாட்களுக்கு, வருடங்களுக்கு முன்னாடி தந்தை பெரியார் போல் யாரும் இல்லைன்னு பேசினது, தந்தை பெரியாரால் நாங்கள் அரசியல் கற்றுக்கொண்டோம் சொன்னது, தந்தை பெரியார் நினைவு நாளுக்கும் பிறந்த நாளுக்கும் வால் போஸ்ட் அடித்து சென்னையெல்லாம் விட்டுனது. இப்போ அது என்ன பிறவி? இது என்ன பிறவி? இது யாரோ பேச வைக்கிறாங்க, பேசுகிறீங்க. அதற்கு எவ்வளோ விலைன்னு தெரியாது. 26ல் அது இப்படி ஒரு களம் அமையும்னு பார்க்குறீங்களா? அப்படியான ஒன்றா மாறுன்னு பார்க்குறீங்களா? அதுக்கு வாய்ப்பே தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி போனாலும் மக்கள் தெளிவாக இருப்பாங்க. மக்கள் தெளிவாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்த வாக்குறுதியை வந்து 85 விழுக்காடுக்கு மேலே வந்து தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதலமைச்சர் நிறைவேற்றிருக்கிறார் அப்படின்னா இதை பார்க்குறாங்க. இதுக்கு இல்லாமல் வாக்குறுதி கொடுக்காததெல்லாம் என்னென்ன செஞ்சுருக்காங்க அதுதான் ஹைலைட். அங்கே அது புதுமை பெண் திட்டமாகட்டும், தவப்புதல்வனாகட்டும், இல்லந்தேடி கல்வியாகட்டும், மக்களை தேடி மருத்துவமாகட்டும், காலை உணவு திட்டமாகட்டும், இது மாதிரி ஏராளமாக சொல்லிகிட்டே போகலாம். அப்போது இது எல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? இது மக்களுக்கு தேவை, இந்த அரசு செய்யுது. அப்போது இது யாருடைய ஆட்சி? மக்களுடைய ஆட்சி. பிடிச்சிக்கினாங்க. இதை அவ்வளோ ஈஸியாக விட்டுற மாட்டாங்க. எல்லோரும் கனவு காண்டுட்டு இருக்காங்க. ஒரு 5 வருஷம் ஒன்றா ஆன்டி இன்கம்பன்சி வந்துடும், எதிர் அலை வீசும், நம்ம இதில் தான் அறுவடை பண்ணிடலாமான்னு ஒருபோதும் கிடையாது. இப்போ வந்து முன்னாடிலாம் பெல்ட் ஏரியா பட்டா கொடுக்கூடாதுன்னு ஒரு காரணம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அமைச்சரவையில் அதையும் நீக்கிட்டாங்க. எல்லோருக்கும் பட்டா கொடுங்கன்றாங்க. வீடு இல்லாதவர்களும் இருக்கக்கூடாது, நிலம் இல்லாதவர்கள் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. அது மாதிரி நிறைய பணிகள் செஞ்சுட்டு வராங்க. இந்த பணிகள் தான் பேசப்படுது. ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்களா? நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க அதான் வரப்போகுது. அது மாதிரி ஏராளமாக செஞ்சுருக்காங்க. தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு முதலமைச்சர் முனைப்போடு செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். இந்த ஆட்சி என்பது
தொடர்ந்து நீடிக்கும். இந்த கூட்டணி என்பதும் 1/4 நூற்றாண்டுக்கு இருக்கணும். அதுதான் எங்களுடைய ஆசை. இன்னும் 1/4 நூற்றாண்டுக்கு இதே கூட்டணி அப்படிங்கறத பெரிய அதீத ஒரு ஆசை இல்லையா உங்களுக்கு? இது தேவை இருக்கு. தேவையின் காலத்தின் கட்டாயம் இது தேவை. ஏன் தேவைன்னா, நான் ஏற்கனவே அந்த மதவாத சக்திகளை விரட்ட வேண்டும் என்றால், இப்ப கேரளாவில் இருக்கேன், கேரளாவில் 25 ஆண்டுகளா ஒரு கூட்டணி இருக்கு, அசைக்க முடியாத கூட்டணி இருக்கு. நீங்க நாடாளுமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்திருக்காங்களே. அப்போ அண்டை மாநிலமான கேரளாவில் ஒரு கூட்டணி 25 ஆண்டுகள் இன்டாக்டா இருக்குன்னா, தமிழ்நாட்டில் ஏன் 25 ஆண்டுகள் இருக்கக்கூடாது? தேவையின் அடிப்படையில் இருக்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு இந்த கூட்டணி தேவை. அதுதான் என்னுடைய பார்வை. காங்கிரஸ் மீது வைக்கக்கூடிய பெரிய விமர்சனம், அகில இந்திய கட்சினாலே குடும்ப கட்சி அப்படிங்கிற அந்த விமர்சனத்தை காங்கிரஸ் எப்படி எதிர்கொள்கிறது? தினமும் அந்த விமர்சனம் உங்கள் மீது வைக்கப்படுது. அதுல இருந்து தான் மற்ற விமர்சனங்களே உங்க மேல வைக்கப்படுது. இதை வைக்கிறவங்க யாரு சொல்லுங்க? வைக்கிறவங்க யாரு? இந்த விமர்சனத்தை வைக்கிறவங்க முதன்மை யாரு? பாஜக. ஜவஹர்லால் நேரு அவர்கள் சிறையில் இருக்கும் போது நரேந்திர மோடி பிறந்ததே இருக்க மாட்டார். 9 ஆண்டுகளுக்கு மேல சிறையில் இருந்தார். யார் அந்த ஜவஹர்லால் நேரு? அவருடைய உடையெல்லாம் செலவை போகிறதுக்கு லண்டன்ல போயிட்டு செலவு போட்டு வரும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர், அறிவு ஜீவியான மோத்திலாலுடைய மகன், பாரிஸ்டர். அந்த பாரிஸ்டருக்கு பிறந்து வளர்ந்த ஒரே ஒரு இளவரசர் ஜவஹர்லால் நேரு. அவர் ஒரு பாரிஸ்டர். அவர் பல்கலைக்கழகத்தில் வந்தால் 6 நுழைவாயில்கள் கதவு இருக்குன்னா 6 ரோல்ஸ் ராய் கார் நிற்கும். அப்படி வாழ்ந்த மனிதர் எல்லாத்தையும் தூக்கி எறிந்துட்டு ஒரு துறவியா திருமணம் ஆன பிறகும், ஒரு பெண் குழந்தை பெற்றெடுத்த பிறகும், துறவியா சுதந்திர போராட்டத்துக்கு காந்தி மேல் உள்ள பற்றால், காந்தியின் ஈர்ப்பால் இந்த தேசத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும், சுதந்திர போராட்ட தியாகியாக மாறி சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு 9 ஆண்டுகள் கிட்ட சிறையில் இருந்து வாடியவர். அப்படிப்பட்டவரை போய் குடும்ப அரசியல் என்றீங்களே. இந்த நாடு விடுதலை அடையும் பொழுது ஒரு குண்டூசி கூட தயாரிப்பதற்கு எந்தவித ஆதாரமும் வாய்ப்பும் இல்லை. பிரிட்டிஷ்காரன் கொடுத்துட்டு போயிட்டே இருந்துட்டான். இன்னைக்கு உருவாக்கி உலக நாடுகளை தலைநிமிர செய்தவர் இந்த தேசத்தை, இந்தியாவை ஜவஹர்லால் நேரு. இந்த பக்கம் ரஷ்யா, இந்த பக்கம் அமெரிக்கா, 2 நாடுகள் தான் உலக நாடுகளையே மிரட்டிட்டு இருந்தது. நீ அந்த நாட்டு பக்கம் அணியில சேர போறியா, இந்த நாட்டு அணியில சேர போறியா? நான் 2 நாட்டு அணியிலையும் சேர மாட்டேன், நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட், நடுநிலையா இருப்பேன் என் மக்களுக்காகன்னு எல்லா சிறிய நாடுகள்லாம் கூட்டி உலகத்தையே வியக்க பார்த்தவர். அமெரிக்காவை, ரஷ்யாவை கண்ணில் விரல் விட்டு ஆட்டியவர் தான் ஜவஹர்லால் நேரு. அதனால இவர்கள் சொல்வதற்கு எந்தவித அருகதையும் கிடையாது. நன்றி கெட்டவர்கள் தான் அப்படிலாம் பேசுவாங்க அந்த குடும்பத்தை பற்றி. நிகழ்ச்சியுடைய தொடக்கத்தில் உங்களிடம் ஒரு கேள்வியை வச்சிருந்தேன். முன்னாள் காங்கிரஸ் தலைவர், ஒரு மாபெரும் தலித் தலைவராக இருந்த இளைய பெருமாள் குறித்த ஒரு கேள்வி. ஆனால் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி அவருக்கு ஓராண்டு தான் பொறுப்பு கொடுத்திருந்தது. அது என்ன காங்கிரஸ் கட்சியுடைய ஃபார்முலாவா? அது இன்னமும் அப்ளிகபிள்ல இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. அது தெரியல எனக்கு, அந்த காலத்தில் என்னன்றது தெரியல. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி, தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, எங்களுடைய அன்னை சோனியா காந்தி அனைவரும் ஒரு ஊக்குவிக்கத்தோடு பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப ஊக்குவிக்கிறாங்க. அவங்களுடைய என்கரேஜ்மெண்ட்டை தான் நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை பார்த்துட்ருக்கேன். அது எப்படின்னா, அவங்க தான் கொடுக்குறாங்க, அவங்க தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுக்கும் போது அவங்களுக்கு எடுக்கிற உரிமையும் இருக்குல்ல. இதையா நம்ம அப்படி பார்க்கணும். நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றிமா, நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.